வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சாங் பிஜிஎம் பீட் எஃபெக்ட் வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான ப்ரீசெட் மெட்டீரியல் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எஃபெக்ட் எல்லாம் டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரீசெட் உங்களுக்கு கைன்மாஸ்டர் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லிரிக்ஸாக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் ரெண்டுமே வந்துட்டு கீழே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஃபோட்டோஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 ஃபோட்டோஸ் வந்து பிளாக்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்து இப்போ ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபோட்டோ ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி கவர் ஆகலை அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் ரீப்ளேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே இப்போ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனுக்குள்ளேயும் கவர் ஆகிருக்கணும். அது மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஜூம் பண்ணியும் செட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க எல்லா இமேஜஸுமே சேம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி கரெக்டாக செட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளாஷ் வீடியோ மாதிரி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண மாட்டி அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ முடிகிற அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ முடிகிற இடத்துல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடு உங்களுக்கு சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து அதை எக்ஸ்ட்ரா இருக்கிற இது டெம்ப்ளேட்டை கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபோட்டோ முடிகிற வரை மட்டும்தான் இருக்கணும். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த டெம்ப்ளேட் வந்து செகண்ட் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக செகண்ட் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அந்த டெம்ப்ளேட்டை இப்போ செட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையும் சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து டூப்ளிகேட் எடுத்து செட் பண்ணணும். அப்போ தான் நாம் ஆட் பண்ண சாங்குக்கும் அந்த எஃபெக்ட்டுக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்து கரெக்டாக எல்லா ஃபோட்டோ 6 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 6 ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையுமே வந்துட்டு கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து அந்த எஃபெக்ட் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக ஷோ ஆகும். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எதுக்காவது அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் எல்லாமே. ஸோ இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ண வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.